வணக்கம் மக்களே, பொரியவலங்காய் உருண்டை செய்யலாம் வாங்க. அதுக்கு 2 கப்பு பாசி பருப்பு வறுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். சூடானதே வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் நல்லா பொன்னிறமாக வரும். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 2 கப்பு பாசி பருப்புக்கு 1/2 கப்பு புழுங்கல் அரிசி போட்டுக்கோங்க. பொரிய அரிசி நல்லா வறுத்துக்கோங்க, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப்பு வெல்லங்க, 1/4 கப்பு தண்ணி ஊற்றி அது நல்லா கரையட்டும். ரொம்ப பாகு பதம் எதுவும் வேணாம். இந்த பதத்துக்கு வந்ததை இறக்கி ஓரமாக வச்சுருங்க. பொரிய அரிசி தனியாக அரைச்சின்னு வந்துக்கோங்க. அது தனியாக அது தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டும். பாசி பருப்பு அரைச்சின்னு வந்துக்கோங்க. அதை கொட்டிக்கோங்க. பொரிய அரிசி பாதி மாவு எடுத்து பாசி பருப்பில் கொட்டிடுங்க. பாதி மாவு தனியாகவே இருக்கட்டும். தேங்காய் பொடிசாக அரிஞ்சு நெய்யில் வதக்கிக்கோங்க. பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி, வேர்க்கடலை ஒரு கைப்பிடி, உங்களுக்கு தேவைப்பட்டால் முந்திரி எல்லாம் போட்டுக்கோங்க. எது போட்டாலும் சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட போகிறதுக்கு. ஒரு பிஞ்சு அளவு ஏலக்காய், அது வெல்லம் தண்ணியை ஊற்றி நல்லா கலரி கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடில் உருண்டை பிடிச்சிடுங்க. பிடிச்சி அந்த பொரிய அரிசி மாவில் நல்லா பெரட்டி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.